ஒரு துன்பத்தை தப்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அடுத்த துன்பம் ரெடியா இருக்கு. நீங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை அவமானப்படுத்துறாங்களா, கம்முன்னு இருந்துருங்க. நீங்க கண்டிப்பா அவமானத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆனந்தமான வாழ்க்கை இருக்கு. நிச்சயமா சார். சார் பசுபதினு ஒரு நடிகர் இருக்காருல்ல, ஆமா, அவர் ஒரு ஆமா. இன்டர்வியூ கொடுத்திருந்தாருங்க சார். இப்போ லேட்டஸ்ட் கிரீன் கலர் ஷர்ட் போட்டு நீங்க அவர் பசுபதியா பார்க்காம அவர் ஒரு பிரபஞ்சம் அனுப்பின ஒரு கருவியா பார்த்து அவர் சொன்ன ஒரு விஷயம் சார். எதுக்கு மனசுல ஜட்ஜ்மெண்ட் பண்றீங்கன்னு கேக்குறாரு சார். அப்ப முன்னாடி நான் நல்லவனா காட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஏன் நீ நினைச்ச மாதிரி நான் இல்லையா? ஓகே விட்டுரு, நான் இப்படிதான். சரியான அர்த்தமான வார்த்தை சொன்னா கட் பண்ணி வச்சிருக்கேங்க சார். நான் நிறைய இந்த பிரபஞ்சம் பத்தி தேர்றதுன்னா அவர்லாம் ஒரு பிரபஞ்ச கருவியா தான் பாக்குறேன் சார். எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா ஒரு 4 நிமிஷம் வீடியோல சொல்லிட்டாருங்க சார். இவன் என்ன நினைக்கிறான், அவன் நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், ஐயோ இப்படி இங்க முக்காவாசி மனிதர்கள் துன்பப்படுறதுக்கு காரணமே சொந்தக்காரங்க என்ன நினைப்பான், இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்காக நினைச்சு இல்லாத துன்பத்தை இவங்களே தேடி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வருத்தப்படுறவங்க தான் சார் அதிகம் சார். யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க மனநிலைக்கு வர முடியாது. வர்றதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா நடக்கும் சார். நிச்சயமா சார், நிச்சயமா. சோ அதனால இந்த தைப்பூசம் வர்றத காலம்ல கணவன் மனைவி சண்டை வருமானம் உறுதியா வரும். 47 நாள் எந்த பிரச்சனையும், 48 நாள் கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம். மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த சண்டையும் போடாம பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த சண்டைலாம் ஏன் வந்துச்சுன்ற பதில் விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 நாள்ல தெரிய வரும் சார். நிச்சயமா.